இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் வேவ்ஸ் டாப்பிக்கில் என்ன கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின் என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின் டெஃபினட்டாக ஸ்டேஷனரி வேவ்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் பொறுத்தளவில் ஜென்ரலாகவும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கன் பைப்ஸில் க்ளோஸ்டு ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப்பில் எல்லா டைப்பும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லா டைப்பும் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க கேட்கக்கூடிய கொஷினு ஹார்மானிக்ஸ் கொடுத்து அதுக்கான ரேஷியோ கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்மானிக் ஓப்பன்லேயும் ஃபஸ்ட்டு ஹார்மானிக் க்ளோஸ்லேயும் என்ன ரேஷியோ இருக்கும் ஃப்ரீக்வன்சின்னு கேட்கலாம். ஆர்எல்ஸ் ஓவர் டோன் கொடுத்து கேட்கலாம். இதுதான் டெஃபினைட் சான்ஸு. கண்டிப்பாக ஃபஸ்ட் கொஸ்டின் இப்படி தான் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் இருக்கும். இதில் ரெண்டையும் கொடுத்துட்டு ரெண்டு க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் ரெண்டுலேயும் வேறு வேறு டேட்டா கொடுத்து அதுக்கான ரேஷியோ கேட்பாங்க, ஃப்ரீக்வன்சிக்கான ரேஷியோ கேட்பாங்க. இது போக ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தான் அதர் டாப்பிக்கே போகும். அது உங்களுக்கு ரெசனன்ஸ் டியூபாக இருக்கலாம், ஆர் பீட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம். இது எல்லாமே செகண்ட் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெஃபினட்டாக ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் தான் இருக்கும். இதிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி ப்ளஸ் ஃபுல் லிஸ்ட்டு ஃபார்முலாவோட ஒரு தனி வீடியோ போட்டு அதை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலமாக நீங்கள் மினிமம் 4 மேக்ஸிமம் 8 மார்க்ஸ் வரையும் கேரண்டீடாக ஸ்கோர் பண்ண முடியும்.